நான் எப்பவும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிச்சன்ல என்னென்ன பாத்திரம்லாம் அடிக்கடி யூஸ் பண்றோம், எது யூஸே பண்ணாம நமக்கு தேவைப்படாம இருக்குன்றதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணுவேன். இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறமா இன்னைக்கு வீட்ல வாழைத்தண்டு ஒண்ணு இருந்தது. சரி இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா நல்லாருக்கும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் அத கட் பண்ணி நல்லா அரைச்சு ஜூஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அதுல லெமன், கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சால்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சோம். சூப்பரா இருந்தது. இன்னைக்கு என்னோட ஹேர் வாஷ் பண்ற டே. இப்பலாம் ஹேர ஷைன் ஆக்குறதுக்கு, ஹேர் ஃபால 2 மடங்கு கம்மியாக்குறதுக்குன்னு நெறைய டிஐஒய் ஹேக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாரி டிஐஒய் பண்றது ரொம்ப டைம் ஆகும். மெஸ்ஸியான ப்ராசஸாவும் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆன மாரி இருக்காது. நான் அதனால தான் ஆல்ப்ஸ் குட்னஸ், ஃபெனிக்ரிக் பயோட்டின் அண்ட் ரிடென்சில் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்றேன். இந்த ஷாம்பு ரொம்ப மைல்டா, டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும். இதுல ஹார்ஷான கெமிக்கல்ஸ், கலர் எதுவும் கிடையாது. நான் இந்த ஷாம்பு கூட ஆல்ப்ஸ் குட்னஸ் ஃபெர்மென்டட் ரைஸ் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட ஹேர நல்லா ஷைன் ஆக்குறதுக்கும், நல்லா லென்த்தா வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மத்த ஷாம்புலலாம் சல்ஃபைட் இந்த மாரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இதுல வந்து கிளென்சிங் ஏஜென்ட்டாவே கோகனட் பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது நம்மளோட ஸ்கால்ப்ல இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில ரிமூவ் பண்ணாது. இதுல இருக்கிற மெய்த்தி நம்மளோட ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணும். இப்ப எனக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஹேரும் நல்லா ஷைனா இருக்கு. இந்த ஷாம்பு ரெகுலரா யூஸ் பண்றப்போ நம்மளோட ஹேர் ஃபால் எல்லாம் ரெடியூஸ் ஆயி நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். ஷைனிங்கா, ஸ்கால்ப் எப்பவும் கிளீனா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு 4.2 ஸ்டார் ரேட்டிங் நெறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் பர்பிள்ல அவைலபிளா இருக்கு. நான் இங்க குடுத்துருக்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.